Hello everyone, welcome to Black Wall Creations. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் நார்மலாக ஸ்டோன்லாம் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஆரி ஒர்க்குக்கு. ஸோ அந்த ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணுறதுக்கு என்ன க்ளூ யூஸ் பண்ணுறோம், அதை எப்படி வந்து ப்ராப்பராக ஸ்டிக் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃபெவிக்ரைலில் ஃபேப்ரிக் க்ளூன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இதில் நிறைய ஷேப்ஸில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரவுண்டு பாட்டிலில் இருக்கும், இல்லை இந்த பாட்டிலே வந்து கொஞ்சம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இப்போ புதுசாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கோன் ஷேப்லேயும் வந்து இதே க்ளூ வந்து இதே பிராண்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 3 ஷேப்லேயுமே இதே க்ளூ இருக்குது. இதுதான் நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் இன்னொரு க்ளூவும் வந்து இப்போ நிறையாவே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி B7000 அப்படின்னு ஒரு க்ளூ இருக்குது. ஸோ இதை கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்து நல்லா ஸ்டிக் ஆகிடுது. இது வந்துட்டு ஒரு 1 ஹவர் மினிமம் ஒரு 1 ஹவராவது ட்ரை பண்ணோம் அப்படின்னா தான் அந்த ஸ்டோன் வந்து விழாமல் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 5 ஹவர்ஸ் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னாக்க அது ப்ராப்பராக இருக்கும், நல்லா ஸ்டிக் ஆகிருக்கும், எப்போவுமே வந்து விழாமல் ப்ராப்பராக இருக்கும். இது பார்த்தோம் அப்படின்னாக்கா சீக்கிரமாகவே கொஞ்சம் ட்ரை ஆகிடுது. நம்ம ஒட்டி ஒரு 1/2 ஹவர்க்குள்ளேயே நல்லாவே ஸ்டிக் ஆகிடுது. ஸோ இதை விட இது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம வந்து யூஸ் பண்ணுறதை பற்றி தான் சொல்கிறேன். யாருக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் க்ளூன்னு பார்த்தாக்க இது ரெண்டும் தான் வந்து ஸ்டோன் ஸ்டிக் பண்ண யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஸ்டோனை எப்படி வந்து எடுத்து ப்ராப்பராக ஸ்டிக் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு ட்வைசர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ட்வைசரை வந்து இந்த மாதிரி ஒரு லாக் பண்ணி இங்கே இருக்கும். இதை எடுத்துட்டோம் அப்படின்னாக்க இது மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம நார்மலாக அந்த இடுக்கிலாம் ஹேண்டில் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இதை வந்து இது மாதிரி பிடிச்சி எடுத்து பேஸ்ட் பண்ணுறது தான். இங்கே வந்து இப்போ க்ளூ நம்ம தடவுறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி எடுத்து க்ளூ தடவிட்டு அந்த இடத்துல வச்சு இப்படி ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாக்க இது வந்து ஸ்டிக் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது மாதிரி தான் அந்த ட்வைசரை வந்து ஸ்டோன் ஸ்டிக் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இப்போ இன்னொரு பென் மாதிரி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதுவும் வந்துட்டு ஸ்டோன் ஸ்டிக்கிங் பென் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பென்னும் அதுக்கு வந்து ஒரு க்ளூவும் தராங்க. இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னாக்க இதில் வந்து மேலேயும் கீழேயும் 2 இடத்துலையும் இந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும். இதை எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கிட்ட இருக்கிற கம்மை வந்து இந்த பென்னோட டிப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பென்னோட டிப்பில் இப்படி வச்சு இதை இப்படி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த இடத்துக்கிட்ட ஒட்டிடும். நமக்கு இந்த டிப்பில் அந்த க்ளூ வந்து ஒட்டிடும். ஸோ ஒட்டினதுக்கப்புறமா இந்த ஸ்டோன் இருக்குல்ல, இதோட இந்த மேலே இருக்கிற பாட்டை இந்த மாதிரி பிடிச்சோம் அப்படின்னாக்க இதில் ஒட்டிடும். ஸோ நம்ம எந்த இடத்துல வேணுமோ இந்த இடத்துல வேணும் அப்படின்னாக்கா க்ளூ அப்ளை பண்ணிட்டு இப்படி வச்சுட்டு ஒட்டி எடுக்கும்போது அது நல்லா அந்த இடத்துல ஸ்டிக் ஆகிடும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ஒட்டிட்டு இப்படி ஜஸ்ட்டு எடுத்தோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஸ்டிக் ஆகிடும். ஓகேவா? இது ரெண்டும் தான் ஸ்டோனை வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த க்ளூவில் வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். 1000 rupees கிளாஸ் ஃபீஸில் 2 months டியூரேஷனில் ஆரி ஒர்க் ஆன்லைன் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.